நெற்றியில் வைத்திருக்கும் கருப்பு பொட்டு அரகஜா திலகம் என்று அழைக்கப்படுகிறது. தெய்வீக நறுமணம் கொண்ட பொருட்களில் ஒன்றாக கருதப்படும் அரகஜா திலகம் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மையாகும். கஸ்தூரி, பன்னீர் ரோஜா, சம்பங்கி மொக்கு, அக்தர், ஜவ்வாது, புனுகு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை சேர்த்து மை போன்ற பதத்தில் அரகஜா தயாரிக்கப்படுகிறது. எளிமையான முறையில் தயாரிக்கப்படும் அரகஜா வசம்பு, தர்பை, வெட்டிவேர், பச்சை கற்பூரம், விராலி மஞ்சள் மற்றும் புனுகு ஆகியவற்றை சிறிதளவு நெய் தடவி காமாட்சி விளக்கில் எரித்து கிடைக்கும் கரியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மூலிகை முறையில் அரகஜா திலகம் தயாரிக்கும் முறை குப்பைமேனி, தொட்டாச்சுருங்கி போன்ற மூலிகைகளின் வேர்களை முறைப்படி எடுத்து அவற்றை எரித்து பொடியாக்கியும் அரகஜா திலகம் தயாரிக்கப்படுகிறது. முக்கிய மூலப்பொருட்கள். அரகஜாவில் பயன்படுத்தப்படும் சில முக்கியமான மூலப்பொருட்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கஸ்தூரி, புனுகு, ஜவ்வாது மற்றும் அக்தர் நறுமணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. வசம்பு, வெட்டிவேர், விராலி மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், தாமரை விதைகள் மற்றும் கருப்பு குங்குமம், பன்னீர் ரோஜா மற்றும் சம்பங்கி மொக்கு ஆகியவை அரகஜா தயாரிக்க முக்கிய மூலப்பொருட்களாக உள்ளன. அரகஜாவின் பயன்கள் மற்றும் சிறப்புகள். அரகஜா திலகம் ஆன்மீக மற்றும் லௌகீக ரீதியாக பல நன்மைகளை தரக்கூடியது. அரகஜா திலகம் பயன்படுத்துவதால் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்க முடியும் என்பது ஐதீகம். தங்களது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு சொம்பு தண்ணீரில் மஞ்சள் மற்றும் அரகஜா குழைத்து திலகமிட்டு வேண்டிக் கொண்டால் குலதெய்வம் அந்த நீரில் வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. நேர்மறை ஆற்றல். வீட்டின் சுவர்கள் அல்லது பூஜை அறையில் அரகஜா மற்றும் மஞ்சள் கலந்து திலகம் இடுவதன் மூலம் அந்த இடம் நேர்மறை சக்திகளை பெற்று கோவிலில் இருப்பது போன்ற தெய்வீக நறுமணத்தை தரும். செல்வம் பெருக மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சளுடன் அரகஜா குழைத்து வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். மேலும் காலபைரவர் வழிபாட்டில் இதை பயன்படுத்துவது வருமான தடையை நீக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். வெற்றி உறுதி. நேர்காணலுக்கு செல்பவர்கள் அல்லது முக்கியமான காரியங்களுக்கு செல்பவர்கள் அரகஜாவை நெற்றியில் இட்டு சென்றால் காரிய வெற்றி உண்டாகும் மற்றும் ஒருவரின் ஈர்ப்பு திறன் அதாவது வசியமும் அதிகரிக்கும். கண் திருஷ்டி நீங்குதல். தெய்வ சிலைகளுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்க அலங்காரத்திற்கு பிறகு அரகஜா பொட்டு வைக்கப்படுகிறது. மனிதர்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் எதிர்மறை அதிர்வுகள் மற்றும் திருஷ்டியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நெற்றியில் ஆக்ஞா சக்கரம் இருக்கும் பகுதியில் இந்த அரகஜா திலகத்தை இடுவதன் மூலம் நம்முடைய உள்ளார்ந்த சக்தி